உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். சார், சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள் சார் நடக்க போகுது? சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு ஒன்றா இரண்டா பிரச்சனை 100 கேட்டால் சொல்வேனே அந்த மாதிரிதான். பாவையா அஷ்டம சனி வந்தாலும் வந்தான், இவெல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். இன்டர்வியூ வரைக்கும் போறேன், இன்டர்வியூ கிடைக்குன்னு போறப்போ இந்த மாதிரி இந்த படத்துல விவேக்கெல்லாம் காட்டுற மாதிரி தான் திடீர்னு சேர் அடிச்சு விட்டு போயிடுறானுங்க. ரொம்ப கேவலமான டார்ச்சரா பண்றான் சார் இந்த சனி பகவான். ஒரு நியாயமா ஒரு பெரிய மனுஷன் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறான். சர்டிஃபிகேட் பேக் தொலைஞ்சு போயிடுது, இந்த மாதிரியே பண்றா சார். அந்த மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சனி தரும் டார்ச்சர். ஏன்னா சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. இவனுங்க இந்த பாஸ் டு பாஸ் அடிச்சுக்கிறதுல சில கம்பெனி இருப்பாங்க, இந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கும் ஆகாது. அங்க இருக்கிற எம்ப்ளாயி யாராவது வந்து அவங்களுக்கு ரொம்ப மட்டமா நடத்துவாங்க. ஏன்னா இவன் மேல தப்பு இல்லை, ஆனா அந்த பாஸ் எனக்கு பிடிக்காது இல்லை, அதனால அந்த கோவத்தை காட்டுறது. ஸோ அந்த மாதிரி இந்த சனிக்கு சூரியனை பிடிக்காதுங்கிறதுனாலயே என்ன ஒரு சில்ட்ரன்ஸா செலக்ட் பண்ணி பாவையா நானுன்னா எனக்கும் சனிக்கு பேச்சுவார்த்தையே இல்லை, அவன் ஏன் என்ன இப்படி நடத்துக்கிறான்னு தெரியல, ஆனா வர சொல்லுங்க சார், பேச்சுவார்த்தை கூட பேசிக்கலாம், சமாதானம் வேணா சாரி கேட்டுறேன். அந்த மாதிரி 2026 அஷ்டம சனி பாடாப்படுத்துற ஒரு பெரிய ஃபேக்டர் தான். இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, சனி பகவானோட வேலை நிறைய பெரிய பெரிய கட்டையா வெட்டி எடுத்து வச்சிருப்பாரு. நீங்க நடந்து போறீங்கன்னா ஒரு கட்டையை போட்டு விடுவார், உடனே தறிக்கிற அப்படி நின்றுவீங்க. திரும்ப கொஞ்சம் தான் நடந்து நீங்க ஒரு கட்டையை போட்டு விடுவார். ஏன்டா ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி எனக்கு போட்டுட்டே இருக்கேன், நான் பாட்டுக்கு ஓட விடுறேன், என்ன ஓட மட்டும் கூடாது, நீ நின்றுதான் போகணும். நண்பர்களே, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு சனி இவ்வளவு ஸ்டிஞ்சண்டா இருந்தாலுமே அவர் 6க்குடையவர், அவர் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது எதிரிகளோட தொந்தரவுல இருந்து வெளியே வருவீங்க. இப்பதான் உங்க லைஃப்ல யாரு நல்லவன் கேட்டவனே உங்களுக்கு புரியும். இந்த அஷ்டம சனினால 10 வருஷமா கூடவே தெரிஞ்சுட்டு இருப்பான், துரோகம் பண்ணியிருப்பான், அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். சனி வந்து 10 நாள் அவன் தூக்கி வெளியே போட்டுருவான். இந்த மாதிரி இவன் தான் துரோகி, இவனை முதல் துரத்தி விட்டுரு. கரெக்டா இருக்கும் அவரோட ஹேண்ட்லிங் எல்லாமே. சனி கோர்ட்ல மன்னிப்பே கிடையாது. ஆனா சனி நல்லவர், ரொம்ப நல்லவர். ஸோ இப்போ என்ன பண்றார், இது பண்ணி அது ஒரு நல்லதுதான் அந்த ஆள் பண்ணுவான், வேற எதுவும் பண்ண மாட்டான். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ண வந்தா அவங்கள அவரே சார்ட் அவுட் பண்ணிடுவான். அது ஒரு நல்ல விஷயம். எதிரிகள் இல்லாம இருப்பீங்க. ஓகே, ஆமா இங்க பொழைக்கே வழி இல்லை, இதுல எதிரி வேறையா, ரைட், ஓகே, எதிரிங்கிறத அதை விட்டுருங்க. இப்ப அடுத்து 7ஆம் இடத்து ராகு. 7ஆம் இடத்து ராகு தான் சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சா தான். ஜூனுக்கு அப்புறம் சனி பகவான், இந்த குரு 11ல் இருந்தவர் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 11ஆம் இடத்துல இருக்கும்போது 5க்குடையவன் 11ல் இருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவு பணம் கையில தங்குற மாதிரி இந்த குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார். ஸோ இந்த ஜூன் மாசத்துக்குள்ளேயே எவ்வளவு எறும்பு எப்படி இந்த குளிர்காலத்துல போய் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்குதோ, குளிர்காலத்துக்கு முன்னாடி மழை காலத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி நீங்க கிடைக்கிற காசெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணும். எதுவுமே யாரு கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. அண்ணே வணக்கண்ணே, ஒரு உதவினே, பணத்தை தவிர என்ன வேணா கேளு, ஃபர்ஸ்டே சொல்லிடணும். தயவுசெய்து இந்த ₹1 கூட இல்லை அப்படி சொல்லிடணும். ஃபர்ஸ்டே கால் ஒன்று எனிவே தான் கேட்க போறான் அவன், அதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடணும். அந்த மாதிரி நீங்க பணத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஜூனுக்கு அப்புறம் வண்டி ஓடும். இல்லைன்னா 12ஆம் இடத்துக்கு வருவார். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆள் அவரு, 8க்குடையவன் 12ஆம் இடத்துல வரும்போது நம்மள்கிட்ட கேட்காமையே நம்ம பேரை ஒட்டி திருவண்ணாமலை ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சார்பாக ராம்ஜி அவர்கள் வரவேற்கிறோம். நான் எங்கடா சொன்னேன், நீங்க தான் வந்துட்டீங்களே அண்ணே, நம்ம பேரை போட்டாங்கன்னே, ஒரு ₹1,00,000 மொய் வைக்கலன்னா அசிங்கமா போயிருந்தேன், ஏண்டா தர்ம சங்கடப்படுத்துறீங்க. அந்த மாதிரி அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேரை போட்டு விட்டுருவாங்க ஃபர்ஸ்டே. அப்போ பத்திரிகையில நான் கேட்டு நான் தலைமை ஏற்பு நம்ம பேர் போட, நீங்க தான் தலைமை ஏற்கிறேனே, வணக்கண்ணே அண்ணே ஏதாவது டொனேஷன் அப்படின்னா உடனே ஆகா தலைமைன்னு வேற சொல்லிட்டான். ஒரு 25,000 கூட கொடுக்கலன்னா நம்மள ஒரு ஆளுன்னே மதிக்க மாட்டான். எங்க இருக்கிற இவன் யாருன்னே தெரியல, நமக்கு ஒரு மொய் பத்திரிக்கை வச்சுட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி. புகழ்ல இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார் என்ன கூப்பிட்டாலும் எந்த விழாக்கும் போயிடாதீங்க, அவன் விழாவை நடத்துறதே உங்களை வச்சுதான், அது புரிஞ்சுங்க. ஸோ அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவார். இருந்தாலும்
அவர் வந்து நாளை பார்க்குறார். இது நாள் வரைக்கும் குரு உங்களை காபந்து பண்ணி காப்பாற்றிட்டு இருந்தார். என்னன்னா இந்த 7ஆம் இடத்து ராகுவை குரு இப்படி பார்த்து என்னப்பா ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படின்னு 7ஆம் இடத்து ராகு கம்முன்னு இருந்தார். இப்போ இந்த ராகு வெறிகொண்டு செயல்பட போறார். ஒரு நல்ல விஷயம் கோகிலா, ஆஃப்டர் திஸ் ஜூன் குரு சனியை பார்த்துடுறாரு. அஷ்டம சனிலேருந்து விடுதலை. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உட்காந்து கட்டையை போட்டுட்டே இருந்தாருன்னு. இனிமேல் சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். எப்போ? ஆஃப்டர் திஸ் ஜூன் அஷ்டம சனிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக விடுதலை. அவ்வளோதான். போன வருஷம் ஃபுல்லாக அவர் வக்கரமாக போய் சுற்றி இருந்தார். இந்த வருஷம் வந்து இப்போ தான் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தார். 6 மாதத்தில் ஆஃப் பண்ணிட்டாங்க, போஸ்டிங்கை பிடிக்கிட்டாங்க. இனிமேல் அதுவும் ஒன்றும் பண்ண மாட்டார். இப்போ இருக்கிற ஒரே கன்ஸ்டன்ட் யாருன்னா மிஸ்டர் ராகு. டிசம்பர் 6 வரைக்கும் இந்த ஆள் 7ஆம் இடத்துல இருந்து தேவையில்லாத மெசேஜ்லாம் வரும் உங்களுக்கு. இப்போதான் பழைய எக்ஸு 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 எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, ஹை டார்லிங் அப்படின்னு. அப்போ வேற பார்க்க பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கா. 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நமக்குன்னே விஷம் வைக்கிறதுனே அது ஹாய் டியர் டுடே ஐ எம் லீவ். என்ன டியர்னு அனுப்பியிருக்காங்க. இல்லை எங்கள் கம்பெனியில் பொதுவாகவே டியர் தான் நானும் அனுப்புவோம். டியர் பாஸ் நானும் லீவு பார்த்தியா, அந்த டியர் தான் நாங்கள் அனுப்புவோம். அந்த டியர் வேற இந்த டியர் வேற. எங்கள் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் மாட்டிக்குவோம். 7ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது கேக்குதா கோபால் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ ஜாக்கிரதையா இருங்க, ஒரு சோக்கம் வேண்டாம். 7ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு வந்துட்டார், உங்களை கூட்டிட்டு போய் மாட்டி விடுவார். அது நமக்குன்னே ஒரு மெசேஜ் வரும், நமக்குன்னே ஒரு படம். என்னென்ன உங்க படத்தை போட்டு ட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க, படத்தை போட்டாங்களா, அதுனா அவளுக்கு அனுப்பிச்ச படம்டா, அதெல்லாம் தெரியாது. ஊரே பார்த்து அதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால இப்போ நீங்க 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது புகைப்படங்களை பகிராதீர்கள். எதையாவது ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி தொலையாதீங்க. அது நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ ரேடியோவில் போட்டு ஊரே கேட்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை, உங்கள் கண்ணியம் குறைவதற்கான வழிகள். ஆனால் இது ஒரு பரிகாரம் உண்டு. என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபாரின் போயிட்டீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ணாது. 7ஆம் இடத்துல ராகு வர்றது ஒரு வகையில் நன்மை. அவர் வெளிநாட்டு கடவுள்னு பேர். அவர் யூஸ் பண்ணி ஃபாரின் போயிடுங்க. இங்கே இருந்தால் அவங்களை 7 தான் இழுத்து விடுவார். ஸோ அப்போது டிசம்பர் 6 வரைக்கும் இந்த ராகு இருப்பார். டிசம்பர் 6க்கு அப்புறம் இந்த ராகு என்ன ஆகிடுவார், தன்னால் சரியாயிடுவார், கீழே மகரத்துக்கு வந்துடுவார். அதுவரை பெண்கள் நாட்டின் கண்கள். திரும்ப திரும்ப சொல்லணும், பெண்கள் ஒன்லி பிரம்மச்சரியம். நான் பெண்கள் பக்கம் திரும்ப கூட மாட்டேன் அப்படிங்கிறத சத்தியம் பண்ணிட்டு வாழணும். யாரும் ஆஃபீஸ்லேயே பெண்கள் பார்த்தா கூட தலை குனிஞ்சிட்டு குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் அப்படின்னு கீழே நிமிர்ந்து பார்க்காம பேசணும். நோ ப்ராப்ளம். சூப்பர் சார். இப்போ வந்து சிம்ம ராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிளஸ் வந்து கொஞ்சம் விஷயங்கள் வந்து கொஞ்சம் சிக்கலாவும் இருக்கு. உங்கள் ரகசியங்களை ரகசியமாக வைத்திருங்கள். எக்ஸாக்ட்லி சார், சூப்பர். ஸோ இவங்க வந்து ஃபாரின் போயிட்டா வந்து இவங்களுக்கான பரிகாரம் சொன்னீங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து கடவுள் வழிபாட்டுல என்ன மாதிரி பரிகாரங்கள்? ராகு காலில் விழ வேண்டியதான், வேற இல்ல. உங்களுக்கே என்ன தோணுன்னா, எனக்கு பொழப்பே இல்லைனாலும் பரவாயில்லையா, காசே வரலாலும் பரவாயில்லையா, இங்கே பாரியா என் பொண்டாட்டி இது ஒரு மேட்டர்னு சண்டை போட்டு கோவமா இருக்காயா அப்படிங்கிற மாதிரி இந்த என் கேரக்டரை கெடுத்து விட்டுறாதீங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பக்கத்து திருநாகேஸ்வரம் போங்க அல்லது திருப்பாம்புபுரம் போங்க. ராகு பகவானிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ராகு தான் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியவர். அவர் பத்து பார்த்தா போதும். எல்லாரும் சொல்ற மாதிரி சனி ப்ராப்ளமே உங்களுக்கு கிடையாது. உண்மையிலேயே ப்ராப்ளம் இங்கே உட்காந்துருக்கிற ஸ்னேக் தான். அப்போ இவள்னால ஏன் ப்ராப்ளம் பண்ணல? ஏன்னா குரு பார்வைப்பட்டு இருந்தது. ஆஃப்டர் திஸ் ஜூன் குரு அதை பார்க்க மாட்டார். இனிமே தான் ஆபத்தே ஆரம்பம். ஜஸ்ட் 5 months. டிசம்பர் மாதம் ராகு வில் கோ, டோன்ட் வரி. ஆனால் இதையே சில பேர் ஜாலியாக நினச்சிக்கிறவங்களா இருக்கான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ராகு சுதந்திரமாக செயல்பட விடுங்க, அது நமக்கு நல்லது தானே அப்படி. இதை ப்ராப்ளமாக எடுத்துக்கிறவங்களுக்கு தான் அது ப்ராப்ளம். அப்போ திருநாகேஸ்வரம் போங்க அல்லது திருப்பாம்புபுரம் போங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க. ஓகே சார். அப்ப சிம்ம ராசிக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுக்கலாம்? 80 மார்க் தான். சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும். ஸோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒன்றும் இல்லை கோகிலா. ஒன்று வந்து இந்த குருவனுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி ராகு குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பெயரல. 2026 குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்காரு. ஆனால் ஒன்று வந்தாலும் போதும், அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் குருவே பெயர்ந்திருக்கார். அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, யாரா எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார்.
அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்ணுறாருன்னா நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குது. குரு பகவான் மிதுனத்தில் ஒரு 2 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார். அப்புறமா மார்ச்க்கு அப்புறம்லாம் பொழந்து கட்டுவார். குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான டைம் இது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்துக்களை தரார். அடுத்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம். அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக அதில் பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சு தான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமாக பிளஸ்டாகவே சொத்து சேர்த்துறதும், தொழிலில் பிஸியாக இருக்கிறதும், விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாகவே கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் தான் இப்போ நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா, யாராக இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாராக இருந்தாலும் உங்கள் பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாராக இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமாக குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா, குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, குரு பலம் வந்தாச்சா. குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம், குரு பார்வைப்படுதா. இப்போது ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகளை வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு. அதை நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போ என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸி. எனக்கு ஃபோன் பண்றதா. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க. என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. அந்த சிம்மம், ஆமாங்க, எப்பயுமே அந்த சிம்மத்தை வந்து சிங்கத்தை கூட ஒப்பிடுவாங்க. ஆமா, உண்மைதான். கர்ஜிக்கம் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய அடைமொழிகளை சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட ரொம்ப வீரசாலிகளான சிம்ம ராசிக்கு இந்த 2026 ஆமா எந்த அளவு ஒரு உச்சத்தை தொடப்போகிறது? ஆமா, உண்மைதான். இப்ப நீங்க சொன்னீங்களா சில அடைமொழிகள் எல்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் அப்படி உண்மையா இல்லை, ஆமா அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதான். அதெல்லாம் விட பல மடங்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தகுதியானவங்க தான். ஒரு தலைமை பண்புக்கு, ஒரு நிர்வாகத்தை சரியாக எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவங்களாகவும். நீங்கள் ஒரு இயக்குனராக ஒருத்தர் வராது, ஒரு சினிமா எடுத்துட்டீங்கன்னா இயக்குனராக வரணும்னா அவருக்கு சூரியன் பலம் இருக்கணும். ஒரு அரசியல் கட்சியில் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதி, ஒரு சின்ன பகுதியில் ஒரு தலைவராக வர்றாருன்னா அவர் சூரியனுடைய பலம் இருக்கணும். ஸோ அப்படி சூரியன் பலமாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஆட்கள் ஆகிடும். அது அந்த சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசியிலேயே பிறக்கிறாங்கன்னா அவங்க இயற்கையாகவே அரசர்கள் தான், தலைவன் தான். அப்படி ஒரு பண்பு வந்து அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட பண்புகள் கொண்ட அந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கக்கூடிய ஒரு இடம் வந்து எதுனா சனி கிட்ட தான். சனி பகவான் தான். ஓகே, சனி பகவானை பார்த்து 7 சனி 8 சனி கடக சனி அந்த சனி பொதுவாக எல்லாருமே கலங்குவாங்க. அதாவது நான் இதுக்கு குறிப்பா சொல்றேன்னா எதுக்குமே கலங்காதவங்க. ஓய், அப்படிப்பட்ட சிம்மமே வந்து சனி கிட்ட கலந்து சிம்மத்துக்கிட்ட தான், சனி பகவான் கிட்ட. ஆனா அவசியம் இல்லைன்றேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். சிம்மராசிக்காரர்கள் வந்து என் ராசி சனி 7ல் உட்காந்துட்டாரு, 8ல் இருக்காரு, என்னங்க இதுங்க பதற்றமா கேட்கும்போது எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சிரிப்பு தான் வரும். நீங்க உங்க வாழ்க்கை துணையை பார்த்து நீங்க பயப்படலாமா, நீங்க எதுக்கும் சனியை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்றத நான் கேட்பேன். ஏன்னா சிம்மராசிக்கு 7ஆம் இடம் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் யாரு? சனி பகவான். சனி பகவான் பயப்படணும்.
நியாயமான காரணங்களுக்காக கணவன் மனைவி காலே, மனைவி கணவன் காலே விழுகிறது தப்பு கிடையாது. இப்ப அனுசரிச்சு போய்க்கலாம் தான். ஆனா நம்மளை பாதிக்கிற அளவுக்கு, நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கை துணை செய்ய மாட்டாங்க இல்லையா? ஆமா. ஸோ அந்த மாதிரி தான் சனியோட அமைப்பும். அது போக சனியுமே வந்து இந்த நீதி, நேர்மை, கர்மாவுக்கு கட்பட்டு நடக்கிறது, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான். அவரை விட பன்மடங்கு அதே நிலையில வாழக்கூடியவர் யாருன்னா சூரியன். நம்ம பேருக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்மளை யாரும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, குறைச்சி சொல்லிடக்கூடாது, நம்ம கௌரவம் எங்கேயும் குறைஞ்சிடக்கூடாது, அப்போ நம்ம நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்றத கடைபிடிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட நீங்க எதுக்கு சனி பார்த்து பயப்படணும்? பயப்படாதீங்க. இப்போ இந்த ஆண்டு சனி பகவான் இப்போ இந்த ஆண்டு அவங்களுக்கு என்ன இது நடக்குதா? ஏழரை சனி நடக்குதா? அதாவது நம்ம ஒரு திருக்கணித முறை மற்றும் வாக்கிய கணித முறை, பண்டைய முறை வந்து நம்மளோட சித்தன் அவர்கள் கொடுத்த வாக்கிய முறைப்படி வந்து சனி வந்து மார்ச் மாதம் தான் வந்து மீனத்துக்கு வரப்போறாரு. ஓகே. ஏற்கனவே திருக்கணித முறையில மீனத்துல தான் இருக்காரு. அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துல, ஓகே, அஷ்டமச்சானத்துல இருக்காரு. ஸோ அதனால வந்து 8ஆம் இடத்துல சனின்றது ரொம்ப ஒரு பயங்கரமான அஷ்டம சனி பிடியில தான் இருக்காங்க. ஆமா, எப்படின்றது திருக்கணிதப்படி. ஆனா வாக்கியப்படி இனிமே தான் வரப்போகுது. வாக்கியப்படி அஷ்டம சனி இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. ஓகே, ஆக மொத்தம் இப்ப சனியில தான் இருக்காங்க. ஆமா. ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து இல்ல, ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி அங்கே அஷ்டம ஸ்தானத்துல இருக்காரு. ஆமா, அதுவுமே பயப்பட வேண்டியது இல்லைன்னு பல இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். காரணம் குருவுடைய அனுகிரகம் இருக்குன்ற சொல்லியிருக்கேன். இனிமேலும் பயப்பட வேண்டியது இல்லை. வாக்கிய கணிதப்படி இனிமேதான் அங்க வரப்போறாரு அஷ்டம ஸ்தானத்துக்கு. அது இல்லாம சார் சொன்னீங்க அந்த ஸ்பெஷலி இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு, அதனால அது பயப்பட தேவையில்ல. அதுதான் மெயின் விஷயம். அதுதான். ஏன்னா ஒரு சுழற்சியில குருவோட சுழற்சியில 12 ஆண்டு. அவர் 12 இப்ப வரக்கூடிய அவர் வரக்கூடிய ஸ்தானம் இல்லையா, வந்து கடகராசிக்கு வர உச்ச வீட்டுக்கு வர தன்னோட முழு பலம், அவர் முழு பலம் அடையக்கூடிய கடகராசிக்கு வர போறாரு. கடகராசிக்கு வந்துட்டாரு அப்படின்னா தன்னோட சொந்த ராசியான மீன ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டை குருவோடு தன்னுடைய பார்வையை கொடுக்க போறாரு. அப்ப குருவுடைய பார்வை 8ஆம் வீட்டுல விழுதுன்னா அங்க இருக்க சனிக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிரும். ஓகே. அப்ப குரு பார்வை பட்டுருச்சு அப்படின்னா எந்த அவயோகங்களும் யோகங்களா மாறிடும். அது தோஷங்களும் யோகங்களா மாறிடும். அங்க இருக்க அந்த தோஷத்தை உண்டாக்குற கிரகங்களும் யோக பலன்களை தான் செய்யும். இப்ப இங்க சனியும் யோக பலன் தான் செய்ய போறாரு. எங்க வச்சு செய்ய போறாரு அப்படின்னு எந்த மாதிரி யோகம் அதான் சொல்ல வந்தேன். அது எங்க வச்சு செய்ய போறாரு, நமக்கான யோகங்களை உங்க சிம்மராசிக்காரர்களுக்கு எங்க வச்சு கொடுக்க போறாரு அப்படின்னா, உள்ளூர்ல இல்ல வெளியூர் பயணங்களையே மேற்கொண்டுட்டே இருங்க. வெளியூர் தொடர்புலயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருங்க. வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதுதான் விஷயம். இப்ப குருவும் சனியும் நிக்கிற இடம் வந்து 12-8 வெளியூர் வெளிநாடுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் தான். அப்படி தொடர்புல உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க அமைச்சுக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள போய் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். இப்ப வெளியூர்னு சொல்லிட்டீங்க. வெளியூர்னா இப்ப அட்லீஸ்ட் இப்போ ஒரு சிலர் வந்து உள்ளூர்லயே பர்மனண்டான ஒர்க் பார்ப்பாங்க. டிராவல்லாச்சும் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? அந்த மாதிரி ஆட்கள். ஆமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க. சிம்மராசியில இருக்காங்கன்னா சரி கவர்மெண்ட் வேலை, அவன உடனே வெளிநாடு தொடர்பு போக முடியாது. நம்ம அப்படி சொல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து வெளியே போயிட்டு வாங்க. இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொந்த பந்தங்கள் வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்களோட அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்திக்கலாம். அது இயற்கையா நடக்கும். நீ வர காலங்கள்ல நம்ம ரொம்ப போய் யார்ட்டையும் நிக்க வேண்டியது இல்லை. அதுவா இயற்கையா நடக்கும். நான் சொல்ற மித்த பொதுத்துறைகள், அதாவது இந்த தொழில் சார்ந்தது இருக்கவங்க, இந்த ஏற்றுமதி இறக்குமதி துறையில இருக்கவங்க, வேலைன்னு தேடி வெளிநாடு வேலைக்கு போற முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து நான் சொன்னபடி வந்து பெரிய சிறந்த யோகங்கள் காத்திருக்கு. கூடுதலா இவங்களுக்கு வந்து நல்ல யோக பலன்கள் சொல்லிட்டீங்க. கூடுதலா இறை வழிபாடு. ஆமா, அதாவது 12ல குரு உச்ச பலம் பெறாரு. 12ஆம் இடத்து குரு வந்து சிறந்த ராஜயோகத்துல கொடுக்கக்கூடிய, அதாவது 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான். ஆனா புலிப்பாணி சித்தருடைய வாக்குப்படி வந்து 12ஆம் இடத்து குரு வந்து நிறைஞ்ச யோகத்தை தருவாரு. நிறைய யோகங்கள் எந்த வகையிலன்னா, அது வந்து 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஓகே. விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை கொடுப்பாரு. ஏன்னா அவர் சுபர் தானே. அதனால அவர் வழியில அவர் சுப விரயங்களை கொடுப்பார். சுப விரயம் செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னா சாதாரணமாக எவ்வளோ அந்த அவங்க வசதியை பொறுத்து லட்சக்கணக்கில் செலவாகும், கோடியிலையும் செலவாகும். ஸோ அப்போ அதுக்கான வருமானத்தை கொடுத்துருவாரு. இப்போ ஒரு வீடு கட்டுறதும் சுபகாரியம் தான். அதுக்கான செலவினங்களுக்கு காசு எவ்வளோ ஆகும் தெரியும் உங்களுக்கு. சாதாரணமாக கோடியை தாண்டும், லட்சங்களை தாண்டும். அப்படின்றப்ப அதுக்கான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு குரு அப்படின்றதான். அதனால வந்து நீங்க வந்து குருவுடைய அருள் அப்படின்னு குரு நீங்க யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிம்மராசிக்கு குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவர். சிம்மராசிக்காரர்கள் தவறாம குலதெய்வ வழிபாடு சரியான முறையில் பண்ணணும். தூரமான ஊர்ல இருக்காங்க, குலதெய்வ கோயில் இருக்கு, வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும், இல்லை கோயிலே வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறப்பாங்க அப்படின்னா, உங்க வீட்லயே உங்க குலதெய்வத்தை வர வைக்கிறதுக்கான வழிபாடுகளை பண்ண ஆரம்பிக்கணும். அதை வேண்டி விரும்பி நம்ம கூப்பிட்டோம்னா குலதெய்வம் நம்ம வீட்டுல இருந்து நம்மளை காத்து வரும். குலதெய்வத்தை கும்பிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க, வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எல்லா பலன்களும் சிறப்பா சொன்னீங்க. இதை தாண்டி இந்த
குறிப்பா வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்துல அமரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி, சனியுடைய வாக்கிய பயிற்சி, கணித அடிப்படையில பயிற்சியும் நடக்குது. இருக்கு ஆமா. அப்படின்னீங்க. சோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு, ஆண்டு கிரகங்கள் அதெல்லாம் ஆண்டு அடிப்படையில கிரகங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பா. அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள் தான் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன், வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள், ஒவ்வொரு நாட்கள் நடக்கக்கூடிய சந்திரன் அடிப்படையை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு? சார் ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு, சனியுடைய பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025 சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில? திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றதுனால கேட்கிறேன். நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்போ நீங்க இப்பதான் இனிமே தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையில நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில மீன ராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க, அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்துல அதுல மாற்றம் செய்யறதுக்கு திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துலதான் வந்து அவங்களுக்கு செய்து கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்து அந்த உயர்நிலை யாரும் அடையலைன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே, இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் அந்த கடகத்துல உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில அவர் தன்னுடைய சொந்த சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு, அங்க வரப்போறாரு. அங்க வந்து சிறப்பான யோக பலன்களை எல்லாத்தையுமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டுல அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போறாரு. கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீன ராசிக்கு கிடைக்கும், மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டு அமையணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையிலும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசா புத்திகள், இப்போ உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல கொடுக்கலாம். சிம்மம், அதாவது கர்ஜிக்கும் சிம்மம் சொல்லுவாங்க. இந்த சிம்மம் சிம்மாசனத்தில் அமருமா இந்த 2026ல? அதாவது இந்த வருஷம் எனக்கு வந்து அதிகமாக ஜோதிடர் பார்க்க வந்தவங்கள சிம்மம் தான். ஏன்னா அஷ்டம சனி வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அவங்க தான் டைம் கொஞ்சம் டஃப்பாக தான் சார் இருக்கு. அதுக்குன்னு பதற வேண்டாம். என்னென்ன நல்லது நடக்கும்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த குரு இப்போ இந்த வருஷம் குரு பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, ராகுக்கு இதெல்லாம் நடக்குது. இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் இருக்குது. நம்ம கடைசியாக சொல்ல வீடியோ ஃபுல்லாக பார்க்கட்டும். இந்த வருஷம் ஒரு பெரிய விமோச்சனம் இருக்குது. என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கேது நம்ம இதில் இருக்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம ஓவராலாகவே ஜாகிரதையாக தான் இருக்கணும். கேது சனி பகவான்
2 பேராக இருந்தாலும் ஓவரால் ஜாகிரதையாக இருக்கணும். முக்கியமாக பண விஷயத்தில் செலவுகள் பயங்கரமாக எங்கேருந்து செலவு வருது அவங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம். 1 வருஷமாக அவங்க பட்டுட்டு இருக்காங்க. எங்கேருந்து செலவு வருதுன்னே தெரியாது. எப்படி செலவு வரும் அது ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டாங்கன்னா வின் ஆகிடலாம். ஃபேமிலியில் சின்ன சின்ன உரசல்கள் வரும். என்னன்னா சிம்மம் எப்படின்னா நான் சொல்றதை கேளு, நான் சொல்றது பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 1 மாசம் எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சு, ஒரு பயம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம நேரம் சரியில்லைனால 1 வருஷத்துக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பவரை திருப்பி எடுத்துட்டு வந்துடலாம். பெஸ்ட் என்ன அப்படின்னா முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கு. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க சிம்மராசி. அதாவது நல்ல பொசிஷனுக்கு போவாங்க. பிஸ்னஸ் பண்றவங்கன்னா என்னன்னா எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க சார். அதுக்கான இந்த 1 வருஷம் அவங்கள கொஞ்சம் ஆட்டம் கண்டு வச்சிருக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து அவங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அது எல்லாமே வின் ஆகும். அது இவங்க ஃபாரின் போகணும், ஏதாவது ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணணும், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், எல்லாத்துக்குமே அவங்க ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. என்ன ஜாகிரதையாக இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணனா டாக்குமெண்டேஷன் பண்ணணும். இப்போ தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தால் லேண்ட் வாங்கியிருப்பாங்க, வண்டி வாங்கியிருப்பாங்க, வண்டி அப்புறம் பேர் மாற்றிக்கலான்னு இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா கஷ்டம். டக்குன்னு பேர் மாற்றிடணும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு அத்தாச்சி இருக்கணும். அது இப்போ சார் இப்போ நேரம் சரியில்லை, எதில் பணம் போட்டாலும் நஷ்டமாகுதுன்னுவாங்க. இப்போ நிறைய ஜோதிடத்துக்கு அப்படிதான் சார் எந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் நஷ்டமாகுது சார். அதனால சொல்கிறேன், ஆரம்பிச்சுட்டு நஷ்டம் ஆகிட்டு பிறகும் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய கட்டம் சார் சிம்மராசிக்கு இது பண்ண நல்லதாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அப்படி ராசி மட்டும் இல்லை, ராசி பார்க்கணும், லக்னம் பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும், இப்போ கிரகநிலை கோச்சாரம் எப்படி இருக்குன்னு இதை பார்த்துட்டு எந்த தொழில் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறோம் அதை பண்ணுங்க. அப்போ அதில் வின் பண்ணுறது வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி குடும்பத்தோட வெளியே போயிட்டு வர்றது நிறைய இருக்கும். அதுவும் குலதெய்வம் கோவில், ஜென்ரலாக கோவில்கள் போயிட்டு வர்றது வந்து வீட்டில் வந்து சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்களுக்கும் பவர் நிறைய ஏற்றும். எதிரிகள் தொல்லை முன்னாடி இருந்ததுக்கு ரொம்ப கம்மியாகும் சார். எதிரிகள் தொல்லை கம்மியாகும், இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஆனால் தொல்லைகள் போன வருஷத்துக்கு பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து கம்மியாகும். உடல் உபாதைகளும் நிறைய கம்மியாகும். அந்த உடல் பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதுவும் இதுக்கு சிம்மத்துக்கு என்னென்னா நிறைய கொஞ்சம் வயசாகிட்ட பிறகு ஹார்ட் இஷ்யூ வரும், பிபி வரும். ஏன்னா ரொம்ப அந்த சூட்டு உடம்பு கர்ஜனையே இருப்பாங்கல்ல, கொஞ்சம் இந்த பிபி இஷ்யூலாம் வரும். அதெல்லாம் கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். கல்யாணத்துக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும். நம்ம அதை ஜாகிரதைனா என்னன்னா நம்ம 3 நாள் சொல்லியிருக்கோம், புதன் வியாழன் வெள்ளி, இந்த நாட்களில் போய் பார்க்குறது கை கொடுக்கும் நல்லா. கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனாலும் கல்யாணம் பண்ணுறது இந்த 3 நாளில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமை கண்டுபிடிக்கணும். முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரிங்க மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், நான் அப்படி சுற்ற முடியாது. 1 வருஷத்துக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாது வீட்டில் சந்தோஷங்கள் நிறைய நல்லது வரும். கடன்கள் வந்து வாங்குறதா இருந்தாலும் கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா நான் சிம்மம் கிட்டனா ஏமாற்ற முடியாது சீக்கிரம். ஆனால் 1 வருஷம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தையே ஏமாத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சூழ்நிலை. ஸோ யாருக்காவது கடன்லாம் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சாலும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பத்திரத்தில் சைன் வாங்க, இப்போ பெரியப்பா பையனுக்கு கொடுத்துருங்க, மாமா பையனுக்கு கொடுத்துருங்கன்னா நம்ம வந்து சைன் வாங்க முடியாது. ஆனால் ஜிபே நெட் பேங்கிங் அனுப்பிச்சி விட்ருங்க. அது ஒரு அத்தாச்சி மாதிரி இருக்கும். ஒரு பரிகாரமாகவும் அமையும். குரு சனி பரிகாரமாகவும் அது அமையும். வேலை ஸ்தானம் நல்லா இருக்கு சார். வேலையில் அவங்க ப்ரமோஷன், வெளியே ஒன்றும் டிரான்ஸ்ஃபருக்கு, அவங்க நினைக்கிற இடத்துக்கு வேலைக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் இருக்குது. அதை விட சூப்பர்னா 11ஆம் வீடு சூப்பராக இருக்குது. அதாவது இது வரைக்கும் அவங்க எங்கேயாவது போட்டிருந்தாங்க, பணம் போட்டிருந்தாங்க, பிஸ்னஸ், சிட் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட்னா அதில் வந்து ப்ராஃபிட் வரதுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் வரும்போது அதை எடுத்துட்டு நல்ல விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சூப்பராக ஜெயிச்சிடலாம். இப்போ ஏன்னா 12ஆம் வீட்லேயும் குரு பகவான் பார்க்குறாரு, 11 தான் பார்க்குறாரு, இருந்தாலும் 12லேயும் கொஞ்சம் அந்த தாக்கம் வரும். ஸோ அதனால அவங்க வந்து சுப விரயம் நிறைய வரும். அப்போ வர கையில் காசு கிடைக்கும் போது எடுத்து நல்ல விஷயத்தில் போட்டாங்கன்னா விதியை மத்தியால் வென்றலாம். ஓவராலாகவே அவங்களுக்கு வந்து இப்போ நல்லா தான் இருக்கு. ஜஸ்ட் அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஓகே சார், இப்படிப்பட்ட அதாவது விதியை மதியால் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள், கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணா இந்த வருடம் வந்து கொஞ்சம் சுமூகமாக போகும்? இவங்களுக்கு டிஃபால்ட் லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப நல்லதுங்க. லக்ஷ்மி நரசிம்மர் நல்லது. சிவன் வழிபாடு பண்றவங்களா இருந்தால் சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வழிபடலாம். சிவபெருமானுக்கு நெய் தீபம் போடுங்க. லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தால் 2 நெய் தீபம் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை போயிட்டு ராகு காலத்துல வழிபடுறது ரொம்ப நல்ல பவர் தரும்.
அன்னதானம் பண்றது இருந்தாலும் இவங்க வந்து வெஜிடபிள் பிரிஞ்சு, நான்வெஜ் இல்லை வெஜிடபிள் பிரிஞ்சாவோ இல்லை கிராண்டான ஃபுட்ஸ் அந்த மாதிரி அவங்க அன்னதானம் பண்ண ரொம்ப நல்லது. ஓகே சார், இது தாண்டி இந்த 2026 வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க சார். இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க. மேஜரா என்னென்ன கிரகங்கள்னா, ஒன்று குரு பகவான். இந்த வருஷத்தையே ரெண்டா பிரிச்சுக்கலாம். குரு பயிற்சி வந்து ஜூன் 2 வரும். ஸோ ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம். இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒன்று, வக்ர பயிற்சி நடக்குது. அதுவும் ஜூலை 27 அந்த டைம்ல நடக்கும். அதுவும் நடுவில் தான், வருஷத்துக்கு நடுவில் வருது. மேஜரா இன்னொன்று யாருன்னா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25. ஸோ 2026 நவம்பர் 25 கடைசியாக நடக்குது. அதான் சொன்ன, இது வந்து யாருக்கும் ஒரு பெரிய விமோச்சனம், சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள், 3 ராகுக்கு எது சேர்த்தா 4 கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் பயிற்சி நடக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு, நிறைய நல்லதும் இருக்குங்க 2026. சார் ஓகே சார், இந்த 2026 புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பா எல்லாருக்கும் சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.